அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யாத்திரை. இந்த யாத்திரையை பாஜக போகிற இடங்கள் எல்லாம் வரவேற்று கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது போல எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில பூத்துக்களை வலிமைப்படுத்தும் முகாம் என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. ஸோ தேர்தலுக்கு முழு வீச்சில் பாஜக, அதிமுக கூட்டணி களமிறங்கி விட்டது என்பதை சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த திமுகவினுடைய கூடாரம் இன்றைக்கு ஆடி போயிருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள பல கட்சிகள் கொஞ்சம் ஷேக் ஆயிட்டு இருக்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஆகையால மக்கள் எதிர்பார்த்தது இதைத்தான். மக்களுக்கு திமுக புடிக்கல. நீங்க 2024 லோக்சபா தேர்தல்ல திமுக ஆட்சி வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட, திமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். மிகப்பெரிய அதிகம். வேணாம். டிஎம்கே வேணாம். அப்போ டிஎம்கே வேணாங்கிறது தான் மக்களுடைய மைண்ட் செட். அப்ப அந்த மைண்ட் செட்ட கேப்சுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த கூட்டணி மீண்டும் வலுவாக அமைந்திருப்பது என்பது தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இறங்கியிருக்கு.